பதஞ்சலியின் யோக ரகசியங்கள். ஜாதி மதங்கள் இல்லாத ஜப மண்டபம். யார் வேண்டுமானாலும் ஜபம் செய்யலாம். அதை செய்வதற்கு தேவையான தனிப்பட்ட தகுதிகள், வயது, பாலினம், ஜாதி அல்லது இனம் போன்ற வரையறைகள் ஜபம் செய்வதற்கு இல்லை. யார் வேண்டுமானாலும் ஜபம் செய்யலாம். சொல்ல போனால் அனைவருமே செய்ய வேண்டும். தேர்தலில் ஓட்டு போட ஒருவருக்கு 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும் என்பது ஒரு தகுதி. அதுபோல கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்றே ஜபம் செய்வதற்கான ஒரே தகுதியாகும். பக்தி என்ற பயண சீட்டு இல்லாமல் இந்த ஆன்மீக அருந்தையும் எந்த புகை வண்டிலும் யாராலும் ஏற முடியாது. ஜப வெட்டியின் திறவுகோலாக இருப்பது அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை ஒன்றுதான். கடவுள் எனக்கு வாழ்வழித்திருக்கின்றார், நிச்சயமாக கைவிட மாட்டார். அவசியமான நேரங்கள் அவரை அழைப்பேன், அந்த அழைப்புக்கு அவர் பதில் அளிப்பார். அவர் எனது கர்ம வினையினை அழிப்பதோடு தனது கருணையை மழையாக என் மீது பொழிவார். கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கும் சாதகனின் உணர்ச்சி இப்படிதான் இருக்கும். இந்த நம்பிக்கையிலிருந்து எழுகின்ற மன ஒருமைப்பாடு, வேட்கை, முழுமையான பக்தி ஆகியவைதான் ஜபத்தின் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். இந்த சாதனைகளை செய்வதற்கு ஜாதி, இனம், ஆண், பெண், வயது என்று பாகுபாடுகள் எதுவும் இல்லை. ஜபத்தை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் இருந்து செய்யலாம். அதாவது நூற்றுக்கணக்கான ஜபம் செய்வதற்கு நூற்றுக்கணக்கான தடைகள் வரும். வெளியே கொசுக்கள் கடித்து துன்புறுத்துகின்றன. மனத்தின் உள்ளே எத்தனையோ கவலைகள் அரித்து தின்றுகின்றன. அப்படி இருக்க கடவுளை தியானம் செய்யும் போது இத்தனை தொல்லைகள் ஏன்? நாம் ஜபம் செய்ய வேண்டாம் என்று கடவுள் விரும்புகிறார். அதனால்தான் தடைகளை ஏற்படுத்துகிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆஹா, இது எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம். அதனால் கடவுளுக்கு என்ன நஷ்டம்? ஜப தபங்கள் மட்டுமல்ல, மனிதனின் அத்தனை செயல்களுமே கடவுளின் விருப்பத்தின்படியே நடக்கின்றன. ஜப தபங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுள் மெய்யாகவே எதிர்பார்க்கவில்லை. உன்னுடைய மேன்மைக்காகவும் கடவுளின் அழகான கருணை எதிர்பார்த்தும் நீதான் விருப்பம் கொண்டு பிரார்த்தனை மலர்களை ஜபத்தின் மூலமாக அவருக்கு சமர்ப்பிக்கின்றாய். உனது ஏக்கம் உண்மையானதா, ஆழமானதா என்பதை அறிய கடவுள் சோதனை நடத்துகிறார். அதற்காக உனக்கு பல்வேறு விதமான தடைகளை உள்ளேயும் வெளியும் ஏற்படுத்துகிறார். பொற்கொள்ளன் தங்கத்தில் இருக்கும் அழுக்க நிக்க அதை காய்ச்சவும் உருக்கவும் செய்வது போல கடவுளும் சோதனைகள் எனும் கோடாரின் முன்னால் நிறுத்துகின்றார். உன்னுடைய பக்தி வழிபாடு ஆகியவற்றின் தரத்தை நிர்ணயிக்க அதை உரைக்கல்லாக வைத்திருக்கின்றார். ஆகவே செல்ல வேண்டிய துன்பங்களை குறித்து நடுங்கக்கூடாது. அவற்றை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். நம் சாலைகளை அமைக்கும் போது தடைகளை நீக்கி மரங்களை வெட்டுவதில்லையா? இப்போது அதை நினைத்து கொள்ள வேண்டும். கடவுளின் கருணையாக வாகனம் செல்வதற்கு நாம் வழி அமைக்கின்றோம். ஆகவே சாதனையின் போது ஏற்படும் துன்பங்களையும் தொல்லைகளையும் தைரியமாக சமாளிக்க வேண்டும். மன்னிக்குமாறும் வழிகாட்டுமாறும் கொசு தொல்லையை நீக்குமாறும் இறைவனிடம் திரும்ப திரும்ப மன்றாட வேண்டும். அப்படியும் கவலைகள் உன்னை தாக்குமானால் சாங்கடசமாக நமஸ்காரம் செய்து உன்னுடைய முழுமையான சரணாகதியை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். மிகுந்த மன ஒருமைப்பாட்டோடு, இறைவா, உனது திருநாமங்களை நான் இடைவிடாமல் உச்சரிக்க வேண்டும். உனது திருப்பெயர்களை சொல்லும் போது எனது நாக்கு இனிக்க வேண்டும். இதற்கு தேவையான வலிமை கொடு என்பதை நிலையான வழக்கமான பிரார்த்தனையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரணாகதி மற்றும் தன்னலமின்மை ஆகிய குணங்களோடு ஒவ்வொரு நாளும் தியானத்தில் உட்கார வேண்டும். தோட்டத்தில் புதையல் இருக்கிறது என்பதை அறிந்தால் நள்ளிரவான போதிலும் உடனே அங்கு ஓடி சென்று அதை நாம் எடுக்க நினைக்கிறோம் அல்லவா? எத்தனை தடைகள் ஏற்பட்ட போதிலும் அவைகளை அலட்சியப்படுத்திவிட்டு புதையலை எடுக்க எவ்வளவு ஆழத்திற்கு பூமியை தோண்டுவோம். கடவுளின் கருணை என்பதும் தங்க புதையலை விட பல மடங்கு உயர்ந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே நம் மனத்தை எப்பாடு பட்டாவது விடாமுயற்சியோடு சாதனைகளை தொடர வேண்டும் என்பது செலுத்த வேண்டும். அப்போதுதான் இறைவனின் அருளாகிய புதையல் சுரங்கத்தை நாம் கைப்பற்றும். ஓங்காரத்தை தொடர்ந்து ஜபம் செய்வது மூலமாக நாம் மேலே பார்த்த தடைகளை அகழ்வதோடு மெய்ப்பொருள் அறிந்து கொள்ளும் ஞானமும் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நமது உடலும் மனமும் நல்லதை நோக்கி நகர விடாமல் பலவிதமான தடைகளை ஏற்படுத்துகின்றன. அவைகளை வென்று மேலே செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரம்பொருளை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும்.
யான் உன்னை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் என்று இதற்கு வழிகாட்டுகின்றார் மாணிக்க வாசகர். அவ்வாறு செய்யும் போது இறைவனின் தனிப்பெரு கருணையாவது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் மீது மழையாக பொழியும். நாம் நித்தியமும் பெறுகிறோம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. திருச்சிற்றம்பலம்.